அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையலில் இன்றைக்கி சஹருக்கு என்ன சாப்பாடு செஞ்சோன்னு தான் பார்க்க போகிறோம். உளுந்து சோறு, நாட்டுக்கோழி குழம்பு, கத்திரிக்காய் பச்சடி இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த உளுந்து சோறு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு தேங்காய் பாலை அளந்து சேர்த்துக்கணும். 1க்கு 2ங்கிற விதம் தேங்காய் பால் அளந்து எடுத்துக்கலாம். உளுந்த நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பால் அளந்து சேர்த்த பிறகு அதில் ஏலக்காய், கிராம்பு சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவு பசுநெய், ஒரு 10 போல் வெந்தயம், 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இந்த மாதிரி கொதித்த பிறகு அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்த பிறகு தம் போட்டு எடுத்தால் சூப்பரான உளுந்து சோறு ரெடி. இந்த உளுந்து சோறுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் நாட்டுக்கோழி குழம்பு. அது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் மல்லி, புதினா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து செய்யும்போது இந்த நாட்டுக்கோழி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நாட்டுக்கோழியில் மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை வதக்கினதுக்கு கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோழிகளை இது கூட சேர்த்து நல்லா மசாலாவை பிரட்டி விடணும். இதில் 3 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டு இந்த கோழியெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் அளவு வச்சு எடுக்கணும். இதுக்கு தேங்காய் கூட முந்திரி, கசகசா அதையும் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் கத்திரிக்காய் பச்சடியும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காய் அதையும் சேர்த்து நல்லா கிளறி இந்த கத்திரிக்காய் ஓரளவு வெந்து வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் இந்த கத்திரிக்காய் பச்சடி ரெசிபியெல்லாம் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியில் மல்லித்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் ஓரளவு வந்த பிறகு நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்து கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு சர்க்கரை இல்லைன்னா 1 ஸ்பூன் சீனி, சர்க்கரை இல்லை நான் 1 ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன். அதையும் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தவொடனே சூப்பரான கத்திரிக்காய் பச்சடியும் ரெடி. இன்றைக்கி உளுந்து சோறு, முட்டை ஆம்லேட்டு, அப்பளம், 65, நாட்டுக்கோழி ஆணம், கத்திரிக்காய் பச்சடி இதெல்லாம் தான் இன்றைக்கி சஹருக்கு ரெடி பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.